பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கும் புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம். உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாயிருக்கிறோம் என்று நம்புகிறேன். ஆமேன். அல்லேலூயா. பாருங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்டதை நாம் வாசித்தோம். பாருங்கள், இதுக்கு முந்தின வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமேன். பாருங்கள், இதை தொடர்ந்தான் வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம். உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்று நம்புகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். பாருங்கள், எல்லாரும் நியாயாசனத்துக்கு, தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே எப்பவும் இருக்குமென்றால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே எப்போதும் இருப்போம். ஆமேன். கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து, அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அந்த உணர்வோடு நம்ம ரொம்ப கரெக்டாக நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கை பயணத்திலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாருங்கள், அதோடு மட்டுமல்ல, இந்த வாழ்நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் நாம் அசதியாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆவியில் அனலாக இருக்கணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அப்போ சத்தியத்தை அறிந்த நாம் சும்மா இருக்க முடியாது. சத்தியத்தை அறிந்து கொண்ட நாம் யாருக்காவது அது புரோஜனப்படணும். ஒவ்வொரு ஆத்மா விலையிற பெற்றதாச்சே, ஒவ்வொரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வந்துட வேண்டுமே. நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது ஆண்டவர் கேட்பார், நீ உன்னை ரட்சிப்புக்குள்ளே நீ வந்ததுக்கப்புறம் நீ எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினன்னு சொல்லி கேட்பார். அப்போ அந்த ஒரு பய உணர்வு நமக்கு இருக்குமென்றால், ஐயோ, நம்ம அநேகருக்கு ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்லணுமே, இதுவே அணுகிற நாள், இதுவே ரட்சணை நாள் என்பதை எல்லாரும் கண்டுகொள்ள நாம் நம்மளால் முடிந்த அளவு எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிக்கணுங்கிற பாரம் நம்ம இருதயத்தில் உண்டாக்கும். அதோடு பாருங்கள், தேவனுக்கு முன்பாக வெளிரங்கமாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. மனிதன் வெளிப்புறத்தை பார்ப்பான், இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர். உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் நம் அணுக்குள்ள எல்லாருடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிற தேவன். அப்போ தேவனுக்கு முன்பாக நாம் வெளியரங்கமாக இருக்க வேண்டும். நாம் கள்ளம், கபடம், போட்டி, பொறாமை, வஞ்சகமான காரியம், மாமிசத்து கிரிகள் எதுவுமே நம்மளுடைய சிந்தைகளிலோ செயல்பாடுகளிலோ இருக்கக்கூடாது. வெளியரங்கமாக இருக்கணும் தேவனுக்கு முன்பாக. தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல, உங்கள் மனசாட்சிக்கும் பாருங்கள், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்று நம்புகிறேன் என்று சொல்கிறார். கூடியிருந்த மக்கள், நம்மளோட அனுதினமும் பழகிறவர்கள், பேசுகிறவர்கள், அவர்கள் நம்மளை பார்க்கும்போது நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அவங்களோட மனசாட்சிக்கும் நாம் வெளியரங்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஒரு ஓப்பன் புக்காக இருக்கணும். நமக்குள்ளே எந்த ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவுமே நாம் அதற்கு இருதயத்தில் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக நாம் வெளியரங்கமாக இருப்பதோடு, நம்மளோடு கூடி அனுதினமும் பழகிறவர்கள், பேசுகிறவர்கள், அவர்களோடும் நாம் வெளியரங்கமான ஒரு உறவில் ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தின் மூலம் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நம் சிந்தைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, தேவனுக்கு பயந்து நடக்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நடக்கிறோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளோடு பழகிறவர்கள் நம்மளை குற்றப்படுத்துகிறார்களா, இல்லை நம்மகிட்ட ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா? நாம் நம்மளை சரி செய்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒன்று. சத்தியத்தை அறிந்த நாம் நமக்குள்ளேயே நாம் ஒளி, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உலகத்துக்கு நாம் ஒளியாக இருக்கிறோம் என்றால்
அதை மரக்காலின் கீழே அடக்கி வைக்க முடியாது. அப்போ சத்தியத்தை அறிந்த நாம் யாருக்காவது அந்த சத்தியத்தை சொல்லணும்னு சொல்லி வாஞ்சை, துடிப்பு, இருதயத்தின் ஏக்கம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்புதேவ பிள்ளைகளே, நாம் இந்த சிந்தையோடு அர்ப்பணிப்போட ஆண்டவரே, என்னால் முடிந்த அளவு அப்பா உண்மை பற்றி நான் அநேகருக்கு சொல்லுவேன் ஆண்டவரே. என்னோடய வாழ்க்கையை நான் சாட்சியாக வாழ்ந்து காண்பிக்க என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம் அர்ப்பணிப்போடு ஒரு புதிய நாளுக்குள் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த 2026 வருஷத்தின் 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் 19ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, வாசித்த இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நியாயாசனத்துக்கு முன்பாக ஒரு நாள் நிற்கணும் என்ற உணர்வோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு இந்த பூமியிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே உண்மையும் உத்தமாக பயத்தோடு நடுக்கத்தோடு அநேகருக்கு உங்களுடைய அன்பை எடுத்து சொல்லி கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிற உன்னதமான ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவரே அப்பா தேவனை உமக்கு நாங்கள் வெளியரங்கமாகவும் எங்களோடு பழகிறவர்கள், எங்களோடு பழகிறவர்கள் எல்லாரோடும் நாங்கள் இருதயத்தில் வெளியரங்கமாகவும் நடந்து கொள்ள ஆண்டவரே அப்பா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற கத்தாவே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே, அதை வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்று அபரிவிதமாக ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். எங்களே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே, வேலை ஸ்தலத்தையும் ஆண்டவரே அப்பா சொந்த பந்தங்கள், உற்றார், நெஞ்ச பந்தங்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வத்தை பலப்படுத்துகிற ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக்கொள்ளுங்க, மீதியாக முழுது பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. உமக்கே துதிக்க நமக்கு மேலாம் செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.